இயேசுவின் சத்தத்தை, அடையாளத்தை காணும் ஆடுகளுக்கு நோ டென்ஷன், ஃபுல் ப்ரொடெக்ஷன். யூதர்கள் இயேசுவிட்ட போய் கேள்வி கேட்குறாங்க, நீங்கள் தான் எங்களை வழி நடத்துகிறவங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இது அப்படியே கொஞ்சம் இந்த கம்ப்யூட்டர் உலகத்தில் அப்படியே கொஞ்சம் யோசித்து பார்த்து கொஞ்சம் கற்பனையாக ஒரு விளக்கம் கொடுக்கலாமான்னு சொல்லி ஒரு யோசனை வந்துச்சு. யூதர்கள் போய் இயேசுக்கிட்ட என்ன கேட்டால், நீங்கள் தான் சிஇஓவா, கிளியராக எங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. உடனே இயேசு என்ன சொல்கிறார், நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட பிபிடி போட்டு விளக்கம் கொடுத்துருக்குறேன், டெமோ காட்டியிருக்கிறேன். ஆனால் நீங்கள் என் கம்பெனியை சேர்ந்தவங்க இல்லை. எங்கள் கம்பெனியை சேர்ந்தவங்களாக இருந்தால் உங்களுக்கு புரியும். அன்புக்குரியவர்களே, நிறைய பேர் சர்ச்சுக்கு வருவாங்க, இயேசு சொல்கிறது புரியாது. இயேசுவோட ஒய்ஃபை கனெக்ஷனில் இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கம்ப்யூட்டர் ரேஞ்சில் நவீன உலகத்துக்கு உரிய விளக்கத்தில் ஒருத்தர் கொடுத்தார். எனக்கு சிக்னல் கிடைக்கல அப்படின்னு சொன்னால் இயேசு என்ன சொல்லுவார், அந்த பாஸ்வேர்டு நம்பிக்கைன்னு சொல்கிறோமே, அந்த பாஸ்வேர்டு இல்லை. பாஸ்வேர்டு இருந்ததுன்னா உங்களுக்கு ஒய்ஃபை சிக்னல்லாம் தெளிவாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவார். அன்பார்ந்தவர்களே, அந்த பாஸ்வேர்டு நம்பிக்கைங்கிறத போட்டு ஆண்டவர் இயேசுவனுடைய சிக்னலை படுறவர்களாக நாம் மாறணும். ஒரு மலைப்பகுதி, அந்த மலைப்பகுதியில் ஒரு பெரிய ஆட்டு மந்தை ஒன்று வச்சுருக்கிறார். அதில் ஒரு குட்டி ஆடு, அந்த ஆட்டுக்கு பேர் என்ன வச்சுருக்காங்கன்னா சின்னவன் அப்படின்னு சொல்லி அந்த ஆட்டுக்கு பேர் வச்சுருக்காங்க. ஒரு மந்தை போகுது, திடீர்னு ஒரு புயல் காற்று அடிக்குது. அந்த மலைப்பகுதியில் ஒரு இடுக்கில் அந்த சின்னவன் என்கிற குட்டி ஆடு உள்ளே மாட்டிக்கிச்சு. குட்டி மாட்டின உடனே வெளியில் ஒரே சத்தம், ஒரு இடி, காற்று, புயல் இதை மாதிரி இருக்கிறதுல இது பயந்து போய் உள்ளே நிற்கிது. அந்த நேரம் பார்த்து மேலேருந்து ஒரு வழக்கம் அடிக்கிற விசில் சத்தம் கேட்குது. என்னடா விசில் சத்தம் கேட்ட உடனே திரும்ப இந்த ஆடு சவுண்டு கொடுது. இந்த குட்டி சின்னவன் சவுண்டு விட்ட உடனே மேலேருந்து தகவல் கொடுக்குறான். மற்றவங்களாம் என்ன சொல்கிறாங்க, இந்நேரம் இந்த மாதிரி இடுபாடில் இந்த ஆடு குட்டி செத்துருக்கும், நேரம் விட்டுட்டு வா போகலாம் அப்படின்னு. ஆனால் அந்த பையன் அந்த சின்னவனை மேய்த்து கொண்டிருந்த ஆயன் சொன்னான், இல்லை அது உயிரோடு தான் இருக்குன்னு சொல்லி. உடனே கயிறை கட்டி உள்ளே இறக்கி ஆள் இறங்கி தூக்கி வெளியில் கொண்டு வந்து விட்டுடுறாங்க. அது மிகப்பெரிய பாதுகாப்பாக இருந்தது. அந்த சின்னவன் என்கிற குட்டி ஆடுக்கு கிடைத்த சவுண்டு அந்த ஆயனுடைய சவுண்டு. அந்த குட்டிக்கு அந்த ஆயனின் சவுண்டு கேட்டது. அந்த கனெக்ஷன் இருக்குது பாருங்கள், அதுதான் இன்றைக்கி நமக்கு தேவை. இயேசுவும் அப்படித்தான். உலகம் முடிஞ்சிச்சு உனக்கு அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் கவலையே படாமல் நீ ஒரே ஒரு சத்தத்தை ஆண்டவர்கிட்ட கொடு. ஆண்டவர் உனக்கு பதில் சத்தத்தை கொடுப்பார். உன்னை எல்லா விதமான சூழலும் தூக்கிவிடும்.